அம்மா அம்மா, சிறைச்சாலையில விஜயா அம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கிறதா. அக்ஷயா, அக்ஷயா, பாதாள சிறையில் கிடக்கும் விஜயா குழந்தை பெற்றிருக்கிறாளாம். என்ன அக்ஷயா? அழிய போகும் நேரத்தில் அரும்பு முளைத்திருக்கிறதே. ஆமா, அதைத்தான் கிள்ளி எறிய வேண்டும். நீ நானா? உன்னை விட யார் இருக்கிறார்கள் இந்த காரியத்துக்கு? இந்தா, இதை வைத்துக்கொள், இப்பொழுதே போ. இல்லை, இவளை மனோகரா, ஆத்திரப்படாதே, அவசரத்திற்கு அடிமையாகாதே. அரண்மனை முழுதும் எதிரிகள். அன்னையோ சிறையில், தந்தையோ சதிக்கிறார். வாழ் நீட்டி பாய்கிறாயே, உன் வாடாமலர்களை யார் காப்பாற்றுவது? வண்ணக்கிளிகளை யார் காப்பாற்றுவது? நாளை ஆக வேண்டிய காரியங்களை ஆலோசிப்போம். இனியும் என்ன ஆக வேண்டியது? நாளை வசந்தன் பட்டாபிஷேகம். நிச்சயமாக. ஆனால் அதற்குள் நாடு நம் வசமானதை அறிவித்து விட வேண்டும். அறிவிப்பதால் ஏதாவது ஆபத்து? ஆபத்து? யாரா? என்னை எதிர்க்கக்கூடியவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா? உற்சாக வெள்ளத்தில் உயிரோடு இருக்கும் மனோகரனை மறந்துவிடக் கூடாது. அம்மா, நீ யார்? நான் மனோகரன் என்னை அனுப்பினார். மனோகரனா? என் கண்மணி சுகமாக இருக்கிறானா? அத்தே, அவர் எங்கே இருக்கிறாரா? சதா உங்கள் இருதயத்திலேயே இருக்கும் அவர் வேறு எங்கே இருப்பார்? யாரப்பா நீ? அதை பிறகு சொல்லுகிறேன். இப்போது நீங்கள் இருவரும் இதை விட்டு தப்பிவிட வேண்டும். என்ன? ஆமாம், மனோகரனின் ரகசிய ஏற்பாடு. இதோ முத்திரை மோதிரம். பயமின்றி யாருடைய தடையுமின்றி வெளியேறிவிடலாம். புறப்படுங்க. தந்திரமாக தப்பியோடுவது கூடாது. முடியாது. மகாராஜாவின் உத்தரவை மீற முடியாது. மனோகரனிடம் சொல்லிவிடு. விஜயா, தம்பி, மனோகரனிடம் சொல், எனக்கு ஒரு செல்வ பேரன் பிறந்திருக்கிறார் சிறைச்சாலையில் என்று. இந்த பேரனுக்கு வரும் பேராபத்தை நீக்கத்தான் நீங்கள் வெளியேற வேண்டும் என்கிறேன். அரச கட்டளை அரசியே மீறுவதா? முறையல்ல. அப்படியானால் ராஜகுமாரி, அந்த குழந்தையாவது கொடுங்கள். குழந்தையா? குழந்தையின் உயிரை காப்பாற்ற வேண்டுமானால். அத்தே, நீங்கள் நம்பாதீர்கள். குழந்தையை கொல்வதற்கு ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது. இல்லை இல்லை, முடியாது. நீ போய்விட வெளியே. மகாராஜா, அட்சயர் வந்திருக்கிறார், பார்க்க வேண்டுமா? வந்து விட்டானா? உள்ளே வரச்சு. வெற்றி செய்தியோடு வந்திருப்பான். விஜயாவின் குழந்தையை கொன்று விட்டு வந்திருப்பான். அவனுக்காக இந்த பரிசு. உங்கள் தளபதி மிகவும் தந்திரசாலி. அதில் சந்தேகம் என்ன? ஓ, வா அக்ஷயா, வா வா. என்ன அக்ஷயா? யார் இவன்? அக்ஷயன்? ஆமா. இல்லை, நான் தான் உண்மையான அக்ஷயன். உங்களை இதுவரை ஏமாற்றியது போலி அக்ஷயன் அம்மணி. என்ன? ஆமா மகாராஜா, என்னை கட்டி போட்டார்கள். இப்போதான் தப்பி வந்தேன். கட்டி போட்டார்கள்? யார்? மனோகரன்.
மனோகரன் அப்படியானால் இங்க இருக்கிற அக்ஷயன்? மனோகரன் அப்படியா? எங்கே அவன்? சிறைச்சாலைக்கு தான் போயிருக்கிறான். விடக்கூடாது. சரி, எங்கே அந்த குழந்தையை கொஞ்சம் கொடுங்கள். மனோகரனுடைய குழந்தைக்கு நான் ஒரு முத்தம் கூட கூடாதா? அத்தே, நீ போகிறாயா இல்லையா? சூழ்ச்சிக்காரா? இல்லை விஜயா, என்னை தெரியவில்லையா உனக்கு? மனோகரா. அத்தா. விஜயா, என்னை தெரியவில்லை? பிடியுங்கள் அவனை. மனோகரா, இந்த முறை நீ தப்ப முடியாது. பார்ப்ப முடியாதையும். நாசமாகிவிட்டது, எல்லாம் நாசமாகிவிட்டதம்மா. நாசமா? அதற்கு நாள் குறித்திருக்கிறேன் மனோகரா. அந்த மகத்தான சந்தர்ப்பம் நாளை காலையில் ராஜ மாளிகையில் உன் குழந்தைக்கு மரணாபிஷேகம். அத்தே, அத்தே. அம்மா, அப்பா சிறையிலே பூட்டப்பட்டு விட்டார். தங்கள் ஆணையை மீற முடியாத என்னால் இந்த பாதகியின் உத்தரவுக்கு பணிந்தேன். இந்த பாவியின் கரங்களால் பாதாள சிறையில் பூட்டினேன். இழுத்து செல்லுங்கள். அம்மா, உண்மையை உணர்ந்து கொண்ட தந்தை உங்களையும் என்னையும் காண துடிக்கிறார். இறந்து போன கொடுமைகளை எண்ணி கண்ணீர் வடிக்கிறார். கலங்கி தவிக்கிறார் அம்மா, கலங்கி தவிக்கிறார். அம்மா, அம்மா. ராஜபிரியனாகத்தான் இருக்க வேண்டும். பாண்டிய நாட்டு சேனையோடு வருகிறார். நீங்கள் புறப்படுங்கள். இதோ நான் வந்துவிட்டேன். மனோகரா, உன் உடலைத்தான் எங்களால் கட்டி போட முடிந்தது, உயிரை கட்ட முடியவில்லை. அது வெகு சீக்கிரத்தில் விடுதலடைந்து வேறு லோகம் போய்விடும். ஐயோ பாவம், இந்த மழலை குழந்தை மாதாவை அழைக்கிறது. பரிதாபத்துக்குரியவனே, வாய் வரைக்க தாயை என அளிக்கிறாய். கொஞ்சம் காத்திரு, உன் பாட்டி இருக்கும் லோகத்திற்கே உன்னை அனுப்பி வைக்கிறேன். வேண்டாம். முதலில் குழந்தை, பிறகு மனோகரன். அவன் கண்ணுக்கு நேராகவே அவன் கண்மணியை கொல்ல வேண்டும். அச்சயா, போ, குழந்தையை கொண்டு வா. என்னது? யார் கட்டி போட்டது? வசந்தா, வா இங்கே. முடியாது, எல்லாம் உன்னுடைய வேலைதானா? அம்மா, அண்ணன் அவுத்து விடு. வசந்தா, சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும். என் பிரியமுள்ள அப்பா, பெரியம்மா, அண்ணி எல்லாரையும் சிறையில போட்டேன். அண்ணனையும் கட்டி போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டேன். இதை என்னால அனுமதிக்க முடியாது. அண்ணா, வசந்தா, வா இப்படி. அண்ணா, அறுத்தறி அந்த சங்கிலிகள் எல்லாம் அறுத்தறிண்ணா, தூளுதலா அறுத்தறி. விடம்மா என்ன, விடு என்ன. வசந்தா, விடம்மா. வசந்தா, சும்மா இரு, எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் செய்கிறேன். அண்ணனை கட்டி போட்டு கொள்றது தம்பியின் நன்மைக்காகவா? அண்ணே, நீ ராஜாவாக வேண்டாமா? ராஜாவா? வேண்டாம் வேண்டாம். அப்புறம் ஒன்னாட்டம் ஒரு ராணி வந்து சிறையில போடுவா. செத்தாலும் சாகுறேன், அந்த சிம்மாசனம் வேண்டாமா? ஐயோ, எல்லாம் என் தலைவிதி. என் வயிற்றில் வந்து நீ பிறந்தாயே, அதுக்கு தான் நானும் கவலைப்படுறேன். வாயை மூடு. முடியாது. முடியாதா?
அம்மா 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 இந்த சின்னஞ்சிறு சிசு என்னப்பா குற்றம் செய்தது? ஒரு குற்றமும் செய்யவில்லையே இந்த குழந்தை. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. மகாராணி உத்தரவு. யாருடா மகாராணி? போவழியே, என் குழந்தையை கேட்க நீங்கள் யார்? அந்த பத்திரகாளி இடத்திலே சொல். பாண்டிய நாட்டு ராஜகுமாரி தான் பெற்ற பைந்தமிழை தர மறுக்கிறாள் என்று துணிவிருந்தால் நேருக்கு நேர் போரிட்டு பெற்றுக் கொள்ள சொல். பொறுமையா இரு. அத்தே, என் குழந்தையை கொடுத்து விட சொல்லுகிறீர்களா அத்தே? அந்த கொலைகாரனிடம் குஞ்சுகளை கொல்ல வட்டமிடும் பருந்தை கோழிகள் கூட எதிர்த்து போராடுமே அத்தே. அவைகளை விட தாய்மை உணர்ச்சியற்றவளா நான்? தாய்மை உணர்ச்சியற்றவளா நான்? என்னை கொன்றுவிட சொல்லுங்கள். என் உயிர் போன பிறகு என் ஜீவ ஓவியத்தை எடுத்துக்கொண்டு போகட்டும், எடுத்துக்கொண்டு போகட்டும். இது போன்ற ஒரு பலி கொடுத்த பிறகு வசந்தனின் பட்டாபிஷேகம் நடைபெறுவது சாஸ்திரப்படி சாலச் சிறந்த காரியமாகும். ஆமா, அந்த வாய்ப்பு நமக்கு வலுவிலே கிடைத்திருக்கிறது. வசந்தன் அதிர்ஷ்டக்காரன். சோழ சாம்ராஜ்யத்தின் இளம் தென்றல், பாவம் பச்சிளம் குழந்தை. அப்பன் செய்த பாவத்திற்காக இந்த அரும்பு கசங்கி போகிறது. மனோகரா, உன்னுடைய அழகான குழந்தையின் திருமுகத்தை ஒருமுறை பார்த்துக்கொள். நீ அடக்கி வைத்திருக்கும் ஆவலை எல்லாம் முதத்தில் தேக்கி உன் குழந்தையின் இளங்கன்னத்தில் கடைசியாக ஒரு முத்தம் கொடு. கண்ணீரால் குளிப்பாட்டு உன் பிள்ளை கனியமுதை. சிரிக்கிறாய், பாவம். நன்றாக சிரி. அழுது கொண்டு பிறந்தனை சிரித்துக் கொண்டு சாகிறாய். பாண்டிய ரத்தமும் சோழ ரத்தமும் அல்லவா உன் உடம்பில் பாய்ந்தோடுகிறது. அதனால் மகிழ்ச்சியோடுதான் மரணத்தின் தொட்டிலில் தூங்குவாய். சீக்கிரம். அதுதான் முடியாது. மரண தேவதையின் கொடிய வாயிலே இந்த குழந்தை விடுவதை நீ கண்குளிர பார்க்க வேண்டும். அதற்கு பிறகுதான் சோழ பரம்பரை சுக்கு நூறாக தெரித்து தூள் தூளாக சிதறுவதை நான் பார்த்து பரவசமடைய போகிறேன். நிறுத்து வசந்தி, நிறுத்து. பல ஆண்டு காலம் என் பர்த்தாவை உன்னுடையவராக்கிக் கொண்டு என் வாழ்வை நிலவில்லா வானமாக்கினார். பொறுத்துக் கொண்டேன். சபா மண்டபத்திலே சக்கரவர்த்திக்கு பக்கத்திலே சாம்ராஜ்ய மகாராணி போல அமர்ந்து கொண்டாய். அதையும் பொறுத்துக் கொண்டேன். பொல்லாத மொழி பேசி கொல்லாமல் கொன்று போட்டாய். அதையும் கூட பொறுத்துக் கொண்டேன். புலியலையன் புதல்வன் சீறி எழுந்த போதெல்லாம் உறைவிட்டு கிளம்பிய வாளை உடனே தடுத்து உன் உயிரை காப்பாற்றி இருக்கிறேன். காரணம் என்ன? கத்தி முனையிலே சோழ நாட்டின் சொர்ண விக்கிரகத்தை நிறுத்தி இருக்கும் புத்தி கேட்டவளே, உன்னைத்தான் கேட்கிறேன். நான் பொறுமையாக இருந்ததற்கு காரணம் என்ன? அது உன் பூர்வ ஜென்ம வினை. இல்லை, புருஷன் மீது வைத்த அன்பு. அவருடைய பொருள் நீ. அந்த பொருளுக்கு தீங்கு செய்து கணவருக்கு கவலை உண்டாக்க கூடாது என எண்ணினேன். ஆனால் இன்று நீ என் கணவரையே காராகிரகத்தில் அடைத்து விட்டாய். வசந்த சேனை, இதுவரை நான் காட்டிய பொறுமையின் பெயரால் கேட்கிறேன். உனக்கு நாடுதானே வேண்டும். எடுத்துக்கொள், நடத்த உன் ராஜ்யத்தை. எங்களுக்கு காடு போதும். எங்கள் எல்லோரையும் விட்டுவிடு. உங்களை விட்டு விடுவா? கனவு காணாது. சோழ சாம்ராஜ்யத்தின் சாம்பல் மேடு இன்னும் அரை நொடியில் என் காலடியில் குவியப்புகிறது. வசந்த சேனா, உண்மையின் சொரூபம் புயலாக உருவெடுத்தால் அந்த சாம்பல் மேட்டில் நீ அமிழ்ந்துடுவாய். ஜாகிரதை. என்னையா பயமுறுத்துகிறாய்? ஆமா, உன்னைத்தான். வான் பொய்யா நாடு, மான் துள்ளும் காடு, தேன் பொழியும் வீடு எங்கள் சோழ மண்டலம். அங்கே காதல் கமண்டலம் ஏந்தி வந்தவளே, சுந்தர வாழ்வை கூரையிட்டவளே, வந்தவளை வரவேற்று இத்தனை நாள் இன்பமாக வாழ இடமளித்தேன். இன்றோ ஆழ்வதற்கு நீ, மாழ்வதற்கு நாங்கள் என்றா ஆணவம் பேசுகிறாய். இல்லை, உன்னுடைய அழிவுக்கு நீயே ஆழத்தி எடுக்கிறாய். வீணே அழிந்து போகாதே. அம்மா, சாம்ராஜ்யத்தின் மேன்மையை காப்பாற்றுவதற்காக
நீ வீறு கொண்டிருந்து வீர காவியம் தீட்டும் போதெல்லாம் எழுத்தாணியை மறைத்து வைத்தும் ஏடுகளை ஒழித்து வைத்தும் தடுத்து நின்ற பழிகாரி வந்தான். தாயின் நாளையை தலைமையில் கொண்ட என் தங்கமே, அநீதியை அழித்து விடு என்று உன் அன்னையை இப்போது உத்தரவிட்டாலும் அசைய முடியாத நிலை பெற்று விட்டாய் என் செல்வமே. அழிந்தது, எல்லாம் அழிந்தது. இல்லை அம்மா, இல்லை. அநீதியை அழைத்து விடு என்று என் அன்னையை இப்போதாவது கட்டளையிடுங்கள். கடைசி நேரம், கடைசி வேண்டுகோள். என் தமிழ் தாயே, இன்பச் சோலையின் இடையே தோன்றிய கணவாயின் வழியாக இந்த பூமியில் குடியேறி நிலைபெற்று விட்ட குள்ளநரி இந்த ஆட்சிபீடம் ஏறுவதற்கு அச்சாரம் போட்டுவிட்ட அக்கிரமத்தை கண்ட பிறகாவது அனுமதி தருவீர்களா? ஆள் வேண்டாம், தாய்மொழி என்று போதும். பட வேண்டாம், தாயின் படை நீக்கிறார் போதும். கட்டம் தர வேண்டாம் தாயே, ஒரு கஞ்சாடை போதும். உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் விடுதலை. இங்கே தாயே உத்தரவு, உத்தரவு கொடுங்கள். ஊரு தெரியாமல் ஆக்கி விடுகிறேன் இவர்களை. என் அருமை செல்வமே, உன் தந்தையின் நன்மைக்காகத்தான் உன் வீரக்கரங்களை கட்டி போட்டேன். இந்த விஷமக்காரியின் முன்னே சிரம் தாழ்த்து நின்றேன். யாருக்காக பொறுமை பொறுமை என்று சொல்லி வந்தேனோ அவரையே சிறையில் போட்டுவிட்ட பிறகு பொறுமைக்கு எங்கே இருக்கிறது பெருமை? மனோகரா, பொறுத்தது போதும், பொங்கி எடு. என் புதல்வரை தாயின் நாளை கிடைத்து விட்டது. அம்மா, புறப்படு. அம்மா. நம்முடைய செல்வ குடும்பம் எப்படி சீரடைகிறது பார்க்கிறீர்களா? கட்டுண்டு தவிக்கும் கண்மணி மனோகரனை பாருங்கள், மனோகரனை பாருங்கள். மகாராஜா, மகாராஜா.
நீங்கள் இருவரும் சென்று மகாராஜாவை விடுதலை செய்யுங்கள். கீழே போடு, இல்லாவிட்டால் உன் குழந்தை சின்னாபின்னமாக நட்டுங்கிவிடும். இளவரசி, குழந்தையை பற்றி கவலைப்பட வேண்டாம். தொடரட்டும் உங்கள் வேலை. தம்பி அழைக்க கூடாதா? சொல்லுங்க தம்பி. தம்பி, இந்த பாதி வீழ்ச்சியை கட்டாரு மீது பட்டிருந்தா எவ்வளவு வலியோட கஷ்டப்படுவேங்கிற நீ வாழ வேணும் அண்ணா. நீதான் நாட்டை ஆள வேண்டும். அடி பாவி, கடைசியில் வசந்தரையும் கொண்டு விட்டாயா? வேண்டாம், அவளை என்னிடம் விட்டு விடுங்கள். அந்த நல்ல காரியத்திற்காக நான் பல ஆண்டுகள் காத்திருக்கிறேன். ஒரே வீச்சில் அவள் சாகக்கூடாது. இறுதி மூச்சு வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ள வேண்டும். எங்கே ஓடுகிறாய்? ஆள பிறந்தவளை அடங்கா தாரி. சத்தீஸ்வரன், என்னை மன்னித்து விடும். பத்மாவதி எங்கே? என் பத்மாவதி எங்கே? ராஜபிரியா, ராஜபிரியா. எங்கே போய் விடுவாய்? தெரிகிறதாடி என்னை? நன்றாக பார். சாகவில்லையடி கேசரிவர்மன். உன்னை பழிவாங்காமல் சாவானா? ஆணவம் பிடித்தவளே. நீங்கள் என் புருஷன், நான் உங்கள் மனைவி இல்லையா? புருஷன் புருஷன் மனைவி என்ற வார்த்தைக்கு புதகராதி தயாரிப்பவளே. நீ போல துடித்து மடித்து போ. அழிந்து போ. மாமா, அம்மா விஜயா, பத்மா, என் இளையராணி, என்னை மன்னித்து விடுங்கள்.
வா மனோகரா. மனோகர், மைந்தனே, மன்னிக்க முடியாத குற்றத்தை உனக்கு நான் செய்திருக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் அப்பா. அதையெல்லாம் மறந்து விடுகிறேன். மன்னர் மன்னன், மன்னர் மன்னன், மாவீரன் மனோகரன், மாவீரன் மனோகரன், மன்னர் மன்னன், மன்னர் மன்னன்.